வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு வந்து மாவை வந்து இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. 2.25 கப்புன்னு கரெக்டாக சொல்லலாம். என்கிட்ட இருந்தது நான் அதனால் மெஷர் பண்ணிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன கிணலாம் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே போட்டு சேர்த்ததுனாலும் செய்யலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் மிஞ்சி போனால் ஒரு 5 பரோட்டா தாங்க வரும். ஆனால் என் ஹஸ்பண்ட் போடும் போதே சொன்னாங்க, அவர் வந்து அந்த பேக்கெட்டே போட சொன்னார். நான் வந்து அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி இருந்தது, அப்படியே போட சொன்னாங்க. நான் வந்து அதை விட கம்மியாகவே போட்டேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து நீ இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கரெக்டாக வந்து அதே வார்த்தையை சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு இந்த கப் அளவுக்கு ஒரு 3 கப் போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு மெலிசாக திரட்டிட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு. மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 பொருளுங்க. என்ன செஞ்சு போனால் 4 பொருள், உப்போடு சேர்த்து பார்த்திங்கன்னா 4 பொருள் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன், அதாவது நான் இப்போ எடுக்கிற ஸ்பூனில் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா அதே ஸ்பூனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எதுக்கு சேர்க்குறேன்னா சாஃப்ட்னஸ்க்காக தாங்க சேர்க்குறோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நான் வந்து அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க, அதனால் நான் முட்டை சேர்க்கலை. நீங்கள் அப்படி நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்து பேசிஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாகவே கிடைக்கும். நான் அன்றைக்கி சாப்பிட மாட்டேன்னால சேர்க்கலை, அதனால் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி முட்டை 1 சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், 1 முட்டை, அவ்வளோதாங்க. அப்படி சாப்பிட மாட்டிங்கன்னா 4 ஸ்பூன் தயிர், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது உப்பு, தயிர், நெய் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவோடு கலந்து வரணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டாவுக்கு வந்து மாவு எவ்வளோ பரோட்டா மாவை அழுத்தி பேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சூப்பராக வராங்க. இப்போ வந்து தண்ணி வந்து தெளித்து வந்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு அந்த பரோட்டா மாவில் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வரும். நீங்கள் உன்னிப்பாக கவனித்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வேணான்னு நான் சேர்க்கலை. இது வந்து ஃபஸ்ட்டு செய்யறதில்ல, ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஆனால் செஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால் இது வந்து நான் அப்போ செய்யும் போதும் சேர்க்கலை, இப்போயும் சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மாவை அழுத்தி பிசையணும். மாவு வந்து பிசையத்தில் தாங்க இந்த பரோட்டா நம்மளுக்கு சாஃப்டாக வருதா இல்லை ஹார்டாக வருதான்னு இருக்குது. உங்களால் பிசைய முடியல அழுத்தி அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா அந்த கோவத்தை தூக்கி இதில் போட்டு பிசைஞ்சு அப்படியே போட்டு அடிச்சு பிசைஞ்சு பாருங்கள். அன்றைக்கி பரோட்டா அவங்க வீட்டில் அடி தூள் தான். சும்மா ஒரு இது ஜோக்குக்காக சொன்னேங்க. நான் வந்து மாவை வந்து அடித்து தான் பிசைஞ்சேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, நீ நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் மாவு வந்து சூப்பராக வரும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக சொன்னேன். அது மாதிரி என் மேலே கோவத்தில் என்ன போட்டு பேசிங்கன்னு சொல்லிவிட்டு மாவை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது மாதிரி போட்டு 2 வாட்டி நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சிட்டு இதில் மேலே பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ பரோட்டா சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் பார்த்திங்கன்னா காலையிலே பிசைஞ்சு வச்சுருவாங்க. நைட்டு பரோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே மாவு பிசைஞ்சிருவாங்க. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சா தெரியும். சில கடைகளில் பார்த்திங்கன்னா காலையிலே மாவு போட்டுருவாங்க, ஆனால் பரோட்டா கிடையாதுன்னுவாங்க. சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா வெடிகாலமே பிசைஞ்சு வச்சுட்டு காலையிலேயே போடுவாங்க. நைட்டு பிசைஞ்சு வச்சுட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். நமக்கு மாவு வந்து ஊற தான் நல்லாயிருக்கும். ஆனால் நைட்டு பிசைகிறாங்களான்னு தெரியல, நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஆனால் காலையில் நான் 6 மணிக்கு நிறைய கடையில் பார்த்துருக்கேங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் மாவு வந்து ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சேங்க. நான் நைட்டு 7 மணிக்கு செஞ்சேன். ஆமாம், 4 மணிக்கெல்லாம் வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். 3:30க்கெலாம் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஆயில் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலே மூடியை எடுத்து ஊற வச்சிட வேண்டியதாங்க. நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சிருந்தேன். பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்காங்க பாருங்கள். தொடும் போதே அந்த கை அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் மாவில்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சனில் தாங்க செய்ய போகிறேன். சமையல் கவுண்டர் டாப்பில் தான் செய்ய போகிறேன். அதனால் அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி 1 மணி நேரம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பரோட்டாக்கு மாவு பேசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு உருண்டை ஊட்டி, நீங்கள் இந்த ஷேப்பு தான் கிடையாதுங்க, எந்த ஷேப் வேணாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேயர் வரத்துக்காக லைட்டாக கீரி எடுத்துக்கோங்க. அதாவது நான் கத்தியில் தாங்க கீறியிருக்கேன். இப்போல்லாம் பரோட்டாக்குன்னு அந்த லேயர் இது பண்ணுறது வந்திருக்கு. உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இல்லை, நான் கத்தியில் தாங்க. ஏன்னா நம்ம ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசை ஒரு வாட்டி பரோட்டா செய்கிறோம், எதுக்கு அதை வாங்கணும்னு நான் வாங்கலை. அதை நான் லேயர் மாரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இதுமாரி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக போடுறீங்களோ அது பாருங்க, இதுமாரி மெலிசாக போட்டு எடுத்துக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணால் தான் நான் பண்ண தப்பு இது மாதிரி வருது. கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்ததுங்க. அதுவும் இல்லாத ஒரு விஷயம் நான் சொன்னேன் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே, நான் வந்து மெலிசாக திரட்டிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் தடியாக திரட்டினா ஒன்றும் சூப்பராக வந்ததுங்க. அந்த லேயர் வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை கொஞ்சம் இந்த சைஸ் இதை விட இதை மெலிசாவே நான் வந்து அதான் சொன்னேன், மாவு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால நான் பண்ண மிஸ்டேக். மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க பரோட்டா. நான் மெலிசா போட்டதும் தப்பு, அது மாவு எடுத்த குவான்டிட்டியும் தப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் வந்து தடிப்பாக போட்டுக்கோங்க. அந்த லேயர் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். இன்னும் வாட்டி கண்டிப்பாக இந்த லேயர் வராமல் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காகவே. ரீசெண்டாக இது ஒரு செய்யணும், இன்னொரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சால் போடுறேன் அந்த வீடியோ கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஏன்னா நான் பண்ண தப்பை வந்து அதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இதை வந்து நம்ம ஒரு வேலை பார்த்தா இன்னொரு வேலை பின்னாடியே வந்து நிற்கணுமான்னு என் பையன் வந்து நான் பண்ணுறேன்னு என் பின்னாடியே வந்து நின்று என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சரி, அதை செய்யறது இல்லாமல் அது அப்போவே சாப்பிட்ணுன்னு ஒரு டார்ச்சர் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல, என்னால் அந்த தேய்க்கிறதையும் சரியாக எடுக்க முடியல. அதாவது என்ன சொல்கிறது, பரோட்டா சுடுறதையும் எடுக்க முடியல, பரோட்டா தேய்ச்சி அந்த லேயர் போடுறதையும் எடுக்கவே முடியல. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அந்த ஸ்டாண்டை வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி என் பையன் வீட்டில் இருந்ததுனால நான் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தான். இந்த பசங்க வீட்டில் இருந்தாலே ஒரு வேலையே ஆக மாட்டேங்குதுங்க. எனக்கு என் பையன் வீட்டில் இருந்தால் சுத்தமாக வேலையே ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செய்கிறேன்னு வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அவன் வேலை தாங்க பாருங்கள், பரோட்டா கூட கதகளி அடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அது போட்டு எடுக்கிறேன்னு தீயை வச்சுட்டாரு கொஞ்சம் நேரத்தில். இப்போ வேறு இந்த பரோட்டாவை தட்டுறாராமா. அதெல்லாம் ஒரு ஆர்வம் தாங்க சாப்பிட்றதுக்கு. கடன் தட்டி அவரே சாப்பிட்டுட்டாருனா, வெறும் வாயிலே சாப்பிட்டுட்டாங்க அவன். இந்த பரோட்டாவுக்கு எம்டி சால்னா சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் எம்டி சால்னா வரும். கண்டிப்பாக இந்த பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கும் போது என்னவோ அமிர்தம் மாதிரி தான் எடுக்கிறார் என் வீட்டுக்காரர். ஆனால் நீ இதை மெலிசா போட்டுட்டேன்னு பின்னாடி ஆனால் சூப்பராக இருக்குது வர்த்தினி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. பட் நான் பண்ண தப்ப அந்த மெலிசா போட்டுட்டாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்மளோட சேர்வா வீடியோ தாங்க. இந்த இதுக்கு எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தாங்க போட போகிறேன். கண்டிப்பாக அதை இதோட அதிக காம்பினேஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடையில் வைக்கிற சால்னா மாரியே இருந்ததுங்க சால்னா. ஆனால் அடிபோலியாக இருந்தது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சால்னா தான் வரும். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.